ரன்பீர், நீ என்ன லவ் பண்ற? நரியா? அந்த பிராச்சி, நீ 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 அந்த பிராச்சிய நீ அந்த பிராச்சிய லவ் பண்ணல. நீ நிச்சயமா அவளை விரும்பல. நீ 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 அதை தானே செய்யற? நான் உன்கிட்ட சொன்னத அதை தானே செய்யற. நீ நீ அவளை ஏமாத்திருவ தானே? நீ நிச்சயமா அவளை ஏமாத்திருவ தானே? சொல்லு ரன்பீர், சொல்லு. அப்படிதானே? நீ எனக்கு தானே? நீ எனக்கு மட்டும் தானே? அப்படிதானே? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அடடா அடடா அடடா, என்னை ஏதோ செய்கிறாய். அடடா அடடா அடடா, என் நெஞ்சை கொய்கிறாய். கனவில் நீயும் வந்தால் என் உறக்கம் கேட்கிறாய். எதிரில் நீயும் வந்தால் என் உயிரை கேட்கிறாய். அடி உன்முகம் கண்டால் என் இமைரண்டும் கைகள் தட்டுதே. அடடா அடடா அடடா, என்னை ஏதோ செய்கிறாய். அடடா அடடா அடடா, என் நெஞ்சை கொய்கிறாய். ஒன்றாய் போகும் போது நீளும் அதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் எங்குதடி. வானவில்லாய் நீயும் வந்த போது எந்த கருப்பு வெள்ளை கண்கள் ரெண்டும் கலராய் மாறுதடி. என் வீட்டு பூவெல்லாம் உன் வீட்டு அவகிட்ட சொல்லிடுவேன். சொல்லிதானே ஆகணும். நான் அவளுக்காக என்ன ஃபீல் பண்றேன், அப்புறம் எவ்வளவு ஃபீல் பண்றேன். ஆனா நான் அவகிட்ட சொன்னாத அவ ஒத்துக்கணுமே. நான் ஏதோ வளர்றேன்ல நினைப்பா. ஆனா அவளுக்கு தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். ஒருவேளை அவளுக்கு கன்ஃபியூஷனா இருந்து அது அவளுக்கு புரியலனா நான் அவளுக்கு கன்ஃபியூஷன் எரைசிங் ட்ரீமை காட்டுவேன். இதெல்லாம் எப்படி ஆச்சு, எப்ப ஆச்சு? நான் அவகிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். அதுவும் இப்பவே சொல்ல போறேன். பிராச்சி, நான் உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை போய் ப்ரொபோஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஸ்மார்ட்டா தான் இருக்கேன், ஆனா இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அவளுக்கு நல்லவனா தெரியணும். எந்த ட்ரெஸ் போடுறது, எந்த ட்ரெஸ் போடுறது, எந்த ட்ரெஸ் போடுறது? இது இல்ல, இது இது நோ. இது நல்லா இருக்கு. எந்த ட்ரெஸ் தான் கரெக்டா இருக்கும்?
ஹா ஹூ ஹூ ஃபுட்பால். ஹா ரெடி. எப்படி இருக்கேன்ல? நாட் பேட். முடியாதுன்னு அவளால சொல்லவே முடியாது. ஐ திங்க் ஐ எம் ரெடி. பிரச்சி, நான் வந்துகிட்டே இருக்கேன். இன்னைக்கு என் மனசுல என்ன இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். லெட்ஸ் கோ. நான் நான் என்ன பண்ணிருக்கேன்? என்ன இது? அ, அ. நான் ஏன் இப்படி பண்ணேன்? இது நான் கிடையாது. ரியா ரியா இஸ் பிரிட்டி. ரியா ரியா இஸ் வெரி பிரிட்டி. ரியா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ரியா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ரியா, இது ரியா கிடையாது. நான் தான் அழகு. நான் தான் எல்லாரை விட அழகு. டிம்பி, ஹலோ டிம்பி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட வீட்டுக்கு கொஞ்சம் வாயே ப்ளீஸ். ப்ளீஸ் டிம்பி, ப்ளீஸ் கம் டு மை பிளேஸ்.
ஏய் தள்ளி போ தள்ளி போடா என்கிட்ட பேசு ஏய் தள்ளி போடான்னு சொல்றேன்ல ஓடி போ போதும் பார்த்தாச்சுல எல்லாரும் கிளம்புங்க 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 ஏய் என்ன இதெல்லாம் வாட் இஸ் திஸ் நீ போய் இப்படி ச்சே சீ உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு என் கண்ணுக்கு அவன் பிராச்சி மாதிரி தெரிஞ்சான்டா. என்ன அவனை போய் பிராச்சி தெரிஞ்சுதா? எனக்கு லவ் வந்துருச்சுடா. ஐ மீன் லவ் ஆரியன். எல்லா இடத்துலயும் பிராச்சி இருக்க மாதிரி தெரியுறா. என் மைண்ட் ஃபுல்லா பிராச்சி மட்டும் தான் இருக்கா. ப்ரோ எப்படிப்பட்ட லவ்? மத்த பொண்ணுங்க கிட்ட நடந்துப்பியா? இல்லடா, ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் லவ் வரும். ஒரே ஒரு தடவை தான் வரும். ஒரு பிறப்பு இருக்கு, ஒரு இறப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் லவ் வரும். ரொம்ப லவ் ஆயிடுச்சுடா. இங்க பாரு ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கெஃபே இல்லனா ரெஸ்டாரண்ட்ல போய் பேசலாம் வா. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் வா. என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல ஆரியன். எனக்கும் தான் ஒண்ணும் புரியல நீ பண்றதெல்லாம் பார்த்து. என்னடா நடக்குது எனக்கு? அட என்னப்பா நீங்க நகருங்க. அட இப்ப என்னாச்சு உனக்கு? அது பிராச்சி இந்த வேலைக்கு எப்போ வந்தா? பிராச்சி இங்கயா? எப்படி? இது பிராச்சி கிடையாது. பைத்தியம் மாட்டியா என்ன? வாப்பலாம். என்ன ஆச்சுப்பா? இங்க உட்காரலாமா? வா உட்காரு ப்ரோ. லவ் ஆரியன், அவங்க கிட்ட போய் சொல்ல ரொமான்டிக்கான சாங் போட சொல்லி. ஹலோ, ரொமான்டிக் சாங் தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்குலாம் ரொமான்டிக் இல்லையே. கொஞ்சம் இந்த மாதிரி முன்பே வா என் அன்பே வா. உன்னோட அண்ணனுக்கு காதல் வந்துடுச்சு தெரியுமா? லவ் கொண்ட காதல் உருவாயிடுச்சு. என்ன சொல்ற? யார சொல்ற? பிராச்சியவா? உனக்கு எப்படி தெரியும்? அதான் நான் இப்ப வெளியில பார்த்தனே, வேலையவ பார்த்ததும் பிராச்சி ஞாபகம் வந்துடுச்சு. அங்க மட்டும் இல்ல, நீ நம்ப மாட்டே, எனக்கு எந்த இடம் பார்த்தாலும் பிராச்சி மட்டும் தான் தெரியுறா. அது மட்டும் இல்லாம என் மைண்ட் ஃபுல்லாவும் அவ மட்டும் தான் இருக்கா. ரூம்ல, சில சமயம் பாத்ரூம்ல கூட தெரியுறாடா. நிஜமா, ஐ எம் சீரியஸ். நான் என்னப்பா சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நவ் ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ. எனக்கும் ஒன்றும் புரியல. சரி, ஆர்டர் பண்ணு. அட ப்ரோ, என்ன தலையாட்டிட்டு இருக்க? நம்ம இங்க வந்திருக்கோம், ஆர்டர் பண்ணி ஆகணும். ஷீ இஸ் வெயிட்டிங். ஆர்டர் பண்ணு. பொண்ணா? நான் பாரு எந்த பொண்ணுங்களையும் பாக்குறது இல்ல. எனக்கு யாரை பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தெரியுறாங்க. இப்ப இங்க பார்த்தாலும் பிராச்சி மாதிரி தான் தெரியுவாங்க. அட உனக்கு என்ன பைத்தியமா? எல்லா இடத்துலயும் பிராச்சி தெரியவா? ஷீ இஸ் நாட் பிராச்சி. லுக் அட் ஹர். பாருன்னு சொன்னேன். ஆர் யூ ஷூர்? 100%. லுக் அட் ஹர். ஷீ இஸ் நாட் பிராச்சி. ஓ போச்சு. இவ கூட ப்ரோக்கு பிராச்சி மாதிரி தெரியறாளா?
ஐ ஹேவ் டு ஸ்டாப் him. இவன் பிராச்சின்னு நினைச்சிட்டு ஏதாவது இவ்வளவு பண்ணிட்டானா அவ்வளவுதான் மாட்டிப்போம். ஏய் என்ன ப்ரோ பண்ற? ஷீ இஸ் நாட் பிராச்சி. ஏய் ப்ரோ, டேய் இவ பிராச்சி தாண்டா என்ன பார்த்து ஸ்மைல் கூட பண்றாடா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆர்டர் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் 2 பைன், இல்ல 4 பைன் பீர் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்க மொத்தமா எடுத்துட்டு வாங்க, தண்ணி எடுத்துட்டு வர வேண்டாம். ஏய் ப்ரோ ஷீ இஸ் நாட் பிராச்சி. நீங்க வா, முதல்ல உட்காரு. டேய் அவ பிராச்சிடா என்ன பார்த்து ஸ்மைல் கூட பண்ணா. சொல்றத கேளு. நான் சொல்றத கேளு. அவ பிராச்சி இல்ல, நீ உட்காரு. நான் சொல்றத கேளு. ஷீ இஸ் நாட் பிராச்சி. ஹே ப்ரோ, சொன்னா கேளு. நீ 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 இங்க வெயிட் பண்ணு, நான் போய் பிராச்சி கிட்ட பேசிட்டு வந்தேன். அட ஏ ப்ரோ, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது மாதிரி எல்லாம் பண்ணாத. அப்புறம் ரெஸ்டாரண்டோட பவுன்சர் நம்மள பவுன்ஸ் பண்ணிடுவான். தட்ஸ் நாட் பிராச்சி, பிலீவ் மீ. ப்ரோ, நீ நிறைய ரொமான்டிக் மூவி பாத்துக்கிட்டு இருக்க. சரி, எப்படி நடந்துச்சு? எப்போ நடந்துச்சு சொல்லு ப்ரோ. இந்த வெக்கலாம் படாத, சொல்லு எப்பாச்சு? பியரும் வந்துடுச்சு. நீ அந்த பக்கம் பார்க்காத, நானே பாத்துக்கிறேன். இந்தா. தேங்க்யூ சோ மச் பிராச்சி. இல்ல உங்க பேர் எதுவா இருந்தாலும் தேங்க்யூ. பிராச்சி, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த பால் குடி, மஞ்சள் போட்டுக்க பாரு. வேலை எல்லாம் இல்லன்னா நீ ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? அதான் கட்டு போட்டுட்டீங்கல்ல, இப்ப நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இப்ப நல்லா இருக்கனா அது அந்த ரன்பீரால தான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? முன்னாடிலாம் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உன் கூட இருப்பேன். ஆனா இப்போ உனக்கு பிரச்சனை வரும்போது துணையா அவன் இருக்கான். உன்னை அவ்வளவு கேர் பண்றான். அவனுக்கு உண்மையிலேயே நான் நன்றி கடன் நன்றி கடனா? நன்றி கடனாலாம் எதுவும் இல்ல. என்ன சொல்றீங்க? போன ஜென்மத்துல நான் அவனுக்கு நிறைய உதவி செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கடனை அவன் இந்த ஜென்மத்துல தீர்த்துக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அப்ப பூர்வ ஜென்ம உறவுங்கிறத நம்புறேன். உறவெல்லாம் ஒண்ணும் இல்ல, கடன், ரொம்ப பெரிய கடன். நானும் அதுதான் சொன்னேன். அதாவது போன ஜென்மத்துல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செஞ்சது, அதை இன்னொருத்தர் இந்த ஜென்மத்துல செய்யறாரு. நான் என்ன சொல்றேன்னா, பிராச்சி, அதாவது என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன தோணுது? என்ன தோணுதுன்னா ரன்பீருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனாலதான் அவன் உன்னை இவ்ளோ கேர் பண்றான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஒரு நிமிஷம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றத பாக்கும்போது நான் ரியா மட்டும் இல்ல, அந்த ரன்பீரோட சேர்த்து உங்க அன்பை நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்ல வரீங்க. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது என்ன அர்த்தம்? 3 பேரோட நான் என் அம்மா அன்பை பகிர்ந்துக்கணும். அதுல எனக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும்? 1/4. நாட் டன். பிராச்சி, 1/4னா நான் அப்படியா சொன்னேன்? நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுக்கோ. என்ன? அது உனக்கும் ரன்பீருக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஒரு படி அதிகமா ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா அவனை நான் ஃப்ரெண்டாவே ஏத்துக்கல. எல்லாம் வேற மேலோட்டம் தான். நாங்க 2 பேரும் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எப்படிமா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும்? அதுதான் நான் உனக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். அது ஒன்னும் சண்டை இல்ல. நீங்க 2 பேரும் உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியல. அதனாலதான் சண்டை வருது. நீயே யோசிச்சு பாரு, அந்த பையன் உன்னை எதுக்காக இவ்ளோ கேர் பண்ணணும்? அவன் உனக்காக அந்த அளவுக்கு ஆபத்துல ஏன் மாட்டிக்கணும்னு சொல்லு. உனக்கு செய்யறதெல்லாம் வேற யாருக்காவது செய்யறான சொல்லு. என்ன? உனக்கு நான் சொல்றதே புரியல. சரி, ரன்பீர் உன்னை தவிர வேற யாருக்காவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானா சொல்லு. யாருக்காவது உயிரே கொடுக்க தயாரா இருப்பானா? யாருக்காக உதவணும், எதுக்காக உதவணும்னு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது அவனோட ஃபேமிலியை தவிர. பதில் இருக்கா? உன்னதான் கேக்குறேன். அப்படி இல்லைன்னா தேட.